எவன் ஒருவன் தான் பார்க்கக்கூடிய வேலையை ரசிக்கிறானோ வேலை அவனையும் ரசிக்கும். அதிக நேரம் இருந்து விடாத அதிர்ஷ்டம், எப்பொழுதும் கிடைத்து விடாது சிபாரிசு, எந்த நேரமும் கூடவே இருக்காது உதவி, ஆனால் எப்பொழுதும் ஜெயிக்கும் தன் வேலை மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. நான் எப்பவுமே என்ன நினைப்பேன்னா, ஊக்கம் நிறைந்த உழைப்பாளி ஊசி முனையில கூட முன்னேறிடும். எல்லாருமே சாதனையாளன் தான். ஏக்கம் நிறைந்த சோம்பேறி ஏணிகள் 1000 இருந்தாலும் ஒரு அடி கூட நகர மாட்டான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். இன்னைக்கு போனோடனே தொழில் பண்றோம், 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும்ன்றது நடக்காத விஷயம். அது வந்து மொடவன் கொம்புத்தி எனக்கு ஆசைப்பட்ட கதை. முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை ஒருபோதும் வெல்லாது. நேற்றைய தினத்தை விட இன்றைய தினமும், இன்றைய தினத்தை விட நாளைய தினமும், நாளைய தினத்தை விட நாளைய மறுதினமும் வாழ்க்கையில் சிறிதாவது ஏற்றம் கண்டிருக்க வேண்டும். வாழ்வதில் உள்ள அர்த்தமே அதுலதான். கடினமா உழைச்சவன் ஒரு காலமும் முன்னேற முடியாது. கவனமா உழைத்தவர்கள் மட்டுமே முன்னேற முடியும். கடன் இல்லாம நினைச்ச மாதிரி எவன் ஒருவன் சிறப்பாக வாழ்கிறானோ அவன் தான் முழுவதும் ஆரோக்கியமான மனிதன். எந்த ஒரு துறையா இருந்தாலும் நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு நாள் ஜெயிக்கும். பயணத்தை என்ஜாய் பண்ணுங்க. அது ஜெயிக்குமா தோக்குமாங்கிறது முக்கியம் இல்ல. ஹாவ் ஃபன் அலாங் த வே. ஸோ வாட் எவர் யூ டூ இட் ஹாப்பிலி. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் இல்ல. தோத்தாலும் ஜெயிச்சாலும் தொழிலை நேசி, உண்மையா நேசி, வேலை பார்த்துட்டே இரு. அது ஒரு நாள் உன் கோபுரத்தை குறைச்சிடும். உண்மையா உழைச்சிட்டே இரு. எல்லாம் சொல்லுவாங்க இழிச்ச மாதிரி இருக்காத, இவ்வளவு வேலை பாக்குற, நீ பக்குவப்பட்டே இருக்க. உன்னை எப்ப ஒருத்தன் பைத்தியம் சொல்றானோ நீ ஜெயிக்கிற. எனக்கு வசதியா வாழணும்னு கூட ஆசை இல்ல. இவன் எங்கடா முன்னேற போறான்னு பார்த்தோம்னுங்க அசிங்கப்படுத்தவங்க முன்னாடிலாம் வாழ்ந்து காமிச்சிட்டா போதும். எங்க வாழ்க்கை இப்படியே போயிடாது. ஒரு நாள் எங்க டைமோ ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஸ்டார்ட் ஆகும். நீ